புதிய சட்டம் தேவை, இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவை என்று தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது. த பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் பில் 2010. 2010 இப்படி ஒரு மசோதாவை தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது. அதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதேபோல 2012 சட்ட ஆணையம், லா கமிஷன் இந்த சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறது. அதற்கென்று ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க், பிரிவென்ஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் இன் த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் என்ற பெயரிலே சட்ட ஆணையமும் பரிந்துரைத்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2015 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு தனிநபர் சட்ட வரைவை சவுந்தரராஜன் முன்மொழிந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வி. ராமசுப்ரமணியம் அவர்கள் இப்படி ஒரு தனிச்சட்டம் தேவை என்பதை அவர் தீர்ப்பாகவே வழங்கியிருக்கிறார். அதேபோல 2017 மாநிலங்களவையில் உறுப்பினர் விஜய் சாய் ரெட்டி த பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் இன் த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் பில் என்கிற பெயரில் ஒரு சட்ட மசோதாவை, தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்து 2018 சக்தி வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு சட்டத்தின் தேவையை வலியுறுத்தி இருக்கிறது. அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிற வரையில் மாநில அரசுகள், குறிப்பாக காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களையும் அந்த தீர்ப்பு விரிவாக வழங்கியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் திருமண இணைத்தெரிவு சுதந்திரத்தில் கௌரவம் மற்றும் பாரம்பரியம் என்ற பெயரில் குறுக்கிடுவதை தடுக்கும் வகையில் சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2023 த ஃப்ரீடம் ஆஃப் மேரேஜ் அண்ட் அசோசியேஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் கிரைம்ஸ் இன் த நேம் ஆஃப் ஹானர் பில் 2023 இந்த அனைத்தையும் நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு ரெஃபரன்சஸாக சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எனவே முதல்வர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். இது எஸ்சி அல்லாதவர்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை. எல்லா சாதியினருக்கு இடையிலேயும் இந்த மாதிரி காதல் திருமணங்கள் நடந்தால் படுகொலைகள் நடக்கின்றன. இது தமிழ்நாட்டில் மட்டும் நடப்பதல்ல, இந்தியா முழுவதும் நடக்கிறது. தேசிய அளவில் சட்டம் வேண்டும் என்றாலும் கூட மாநில அரசு சட்டம் இயற்றிக் கொள்ள அதிகாரம் இருக்கிறது என்கிற நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம்.